நீங்க சீனியர் சிட்டிசன் இருக்கீங்க இல்ல ப்ரீ ரிட்டைர்மென்ட் பீரியட்ல இருக்கீங்கன்னா இந்த 4 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேபிட்டல் சேஃப்டி, செகண்ட் இன்ஃப்ளேஷன் மேல growth கொடுக்கணும், தேர்ட் ரெகுலர் இன்கம் வரணும், ஃபோர்த் லிக்விடிட்டி இருக்கணும். சரி, எனக்கு கேபிட்டல் சேஃப்டி இருக்கு அப்படின்ட்டு எல்லா மணி நீங்க FD ல போட்டீங்கன்னா உங்களோட மணி இன்ஃப்ளேஷன் மேல grow ஆகாது. இதே நீங்க இன்ஃப்ளேஷன் மேல grow ஆகாதுன்னு சொல்லிட்டு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இன்கம் வரும், அதே சமயம் சீக்வன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ரிட்டர்னும் இருக்கும். சரி, எனக்கு ரெகுலரா இன்கம் வருது அப்படின்ட்டு ஆனுட்டி ஸ்கீம்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்கீம்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி இருக்காது. இதே லிக்விடிட்டிக்காக ஒன்லி கேஷா வச்சிருந்தீங்கன்னா உங்க கார்பஸ் grow ஆகாது. சரி, நான் எதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு காம்ப்ரஹென்சிவான ரிட்டைர்மென்ட் பிளானிங் சூஸ் பண்ணணும். நீங்க கேபிட்டல் சேஃப்டி, லிக்விடிட்டி, ரெகுலர் இன்கம், இன்ஃப்ளேஷன் மேல growth இது நாலுமே உள்ள மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவான ரிட்டைர்மென்ட் பிளானிங்கை சூஸ் பண்ணணும். அதுக்கு என்னோட சேனல்ல மோர் தென் 15 வீடியோஸ் ரிட்டைர்மெண்ட்டை பத்தி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸையும் பிளஸ் ரெக்குயர்மெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபக் வெல்த் ஃப்ரேம்வொர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். இல்லை உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.